ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும். இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாம இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்யறாங்க. நான் நிச்சயமா சொல்றேன், இது மக்கள் மத்தியில் நிச்சயமா ஈடுபடாது. ஏன்னா நமது அரசு வந்ததுல இருந்து பார்த்திருக்கீங்க, பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். குறிப்பா பெண்களுக்கு எதிரான வழக்கில் 86 விழுக்காட்டுக்கு மேல 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பள்ளிகள், கல்லூரிகள், பொது இடங்கள்ல பெண்கள் பாதுகாப்பு பற்றி 2,39,000க்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன தள்ளி விட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பது இந்த அரசு தான். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைனாலும் பரவாயில்ல, வீண் பழியை சுமத்தாமல் இருந்தா அதுவே போதும். மாண்புமிகு நீதிமன்றமே எதிர்க்கட்சி வழக்கறிஞரை பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணத்தோடு செயல்பட்டீங்கன்னு கேட்டுதான் நான் இங்க நினைவுபடுத்துறேன். நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பேருதவியா இருக்கும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மாநிலமாக திகழுது. இந்த அரசு அமைந்ததிலிருந்து நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம். இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் 10 மாநகரங்கள்ல நம்ம கோவையும் சென்னையும் இருக்கு. பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு. 10 லட்சத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்கள்ல திருச்சி, வேலூர், ஈரோடு, சேலம், திருப்பூர் ஆகிய 5 நகரங்களும் முதல் தரவரிசையில பாதுகாப்பான நகரங்களாக இருக்கு. சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாம எந்த பாலியல் வன்கொடுமை புகாரிலையும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்ததும் இல்லை, விலகி நிற்கிறதும் இல்லை. மனசாட்சி இல்லாம பெண்களின் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாட்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பொள்ளாட்சியில் நடந்தது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்ல, தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை 2 வருஷமா நடந்திருக்கு. ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு. அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. பாதிக்கப்பட்ட பெண்களை ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தன்னோட அண்ணன் கிட்ட சொல்றார். பிரச்சனைக்குரிய 4 பேரையும் அவரே பிடிச்சு கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார். பாலியல் தொல்லை, ஆபாசமா படம் எடுத்தல், செயின் பறிப்புன்னு புகார் கடிதம் தர்றார். வீடியோக்கள், செல்போன்கள் ஆகியவற்றுடன் 4 குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க. இதனை பெற்றுக்கொண்ட போலீசார் வழக்கு பதியல, எல்லோரையும் விடுவிச்சிட்டாங்க. இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு லட்சணம். அது மட்டுமா, பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இதை அடுத்தது அதிமுக பிரமுகர் வார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார். அந்த புகார் மேலேயும் நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு. பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாம ஏதோ 3 பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க. ஆனா சிபிஐ விசாரணையில பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது தெளிவா சொல்லிட்டாங்க.